மதுரையில் உள்ள அழகர் கோவிலில் இருக்கும் 18ஆம் படி கருப்பசாமி சன்னதியின் கதவு ஏன் இன்று வரை திறக்கப்படுவதில்லை தெரியுமா? முன்னொரு காலத்தில் அழகர் கோவிலுக்குள் 18 மந்திரவாதிகள் சாதாரண ஐயர்களைப் போலவே வேடமணிந்து ரகசியமாக நுழைந்தனர். அவர்கள் அங்கு இருந்த அழகான கள்ளழகர் திருவுருவத்தையும் அதன் பொன்னான நகைகளையும் கொள்ளையடிக்க முயன்றனர். அந்த நேரத்தில் அந்த திருக்கோவிலின் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமான கருப்பசாமி தோன்றி அவர்களை தடுத்து அழித்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் சக்தி வாய்ந்த மந்திரவாதிகள் என்பதால் கருப்பசாமி அவர்களை அழித்ததுடன் ஒரு முடிவும் செய்தார். அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அதே இடத்திலேயே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு படியாக மாற்றினார். அந்த மந்திரவாதிகளின் அதீத சக்தி காரணமாக அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த சன்னதியின் கதவை மூடச் சொல்லி கருப்பசாமியே உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த மூடிய கதவு ஒரு வருடத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டுமே திறக்கப்படும். அது எதற்காக தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் கள்ளழகர் மதுரைக்கு வந்து